ஹலோ சில்ட்ரன்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 3ல் இருக்க த வுட்டன் டாய் அப்படிங்கிற ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். வுட்டன் அப்படின்னா மரம், டாய் அப்படின்னா பொம்மை, மரத்தாலான பொம்மை. ஓகேங்களா? வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகிறோம். ஒன்ஸ் தேர் வாஸ் அ வில்லேஜ் சர்க்கிள்டு பை மவுண்டைன்ஸ் அண்ட் மெனி பிக் ட்ரீஸ். ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜை சுற்றி நிறைய மவுண்டைன்ஸ், அதாவது மலைகளும் பெரிய பெரிய மரங்களும் அந்த கிராமத்தை சுற்றி இருக்குது. இட் வாஸ் த ஹோம் டு மெனி வைல்ட் அனிமல், எஸ்பெஷலி வைல்ட் டாக்ஸ். அது வந்து நிறைய காட்டு விலங்குகளுக்கு வசிப்பிடமாக இருந்துச்சு, அதாவது வீடாக இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து வைல்ட் டாக்ஸ், அதாவது காட்டு நாய்கள், அதுக்கு வந்து ரொம்பவே அது வந்து ஹோமாக இருந்துச்சு அந்த ஃபாரஸ்ட். ஓகேங்களா? அது வந்து என்ன பண்ணுன்னா, அனிமல்ஸை வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கிற அனிமல்ஸை வந்து ஹண்ட் பண்ணும். ஃபாரஸ்ட்டில் இருக்கிற அனிமல்ஸ் மட்டும் இல்லாத நம்ம வில்லேஜில் இருக்கிற டொமஸ்டிக் அனிமல்ஸையும் வேட்டையாடி சாப்பிட்ற பழக்கம் இருக்காம். ஸோ திஸ் அஃபெக்டட் த ஃபார்மர் ஹூ லிவ்டு நியர் த எட்ஜ் ஆஃப் த ஃபாரஸ்ட் வித் ஹிஸ் சன் த மோஸ்ட். ஸோ இது வந்து யாருக்கு வந்து ரொம்ப தொந்தரவாக இருந்துச்சுன்னா, அந்த ஃபாரஸ்ட்டோட எட்ஜில் வாழ்கிற ஒரு ஃபார்மருக்கும் அவங்களுடைய மகன் அவருடைய சன்னுக்கும் வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிச்சான். த முகுந்த் வாஸ் த சன் ஆஃப் த ஃபார்மர். அந்த பையன் பேர், அதாவது அந்த ஃபார்மருடைய பையன் பேர் தான் முகுந்த். ஓகேங்களா? ஹி வாஸ் குட் அட் கிரியேட்டிங் மெனி திங்ஸ். அவன் வந்து நிறைய புதுசாக செய்கிறதுல வந்து ரொம்பவே தலை சிறந்தவனாக விளங்குனான். எவ்ரிடே ஹீ வெண்ட் இன் டு த ஃபாரஸ்ட் டு கலெக்ட் ட்ரைவுட். ஹீ யூஸ்டு டு மேக் டால்ஸ் யூஸிங் த ட்ரைவுட். ஒவ்வொரு நாளுமே அவன் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு, அதாவது காஞ்ச மரத்தெலாம் எடுத்துகிட்டு வந்து அவன் வந்து அவனுடைய பொம்மைகள் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பானாம். த முகுந்த்ஸ் ஆர்ட் வாஸ் வெரி ஃபேமஸ் இன் த டவுன். அவனுடைய கலைகள் வந்து டவுன் சைடில் ரொம்பவே ஃபேமஸாக விற்றுச்சான். த சில்ட்ரன் யூஸ்டு டு ப்ளே வித் ஹிஸ் டால்ஸ், மோஸ்ட்லி நோன் அஸ் மரப்பாச்சி பொம்மை. அதாவது சில்ட்ரன்ஸ் வந்து அவனுடைய பொம்மைகள் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணி விளையாடாங்களாம். எஸ்பெஷலி மரப்பாச்சி பொம்மை வந்து ரொம்பவே ஃபேமஸாக யூஸ் பண்ணி விளையாண்டாங்களாம். ஓகே. லாங் எகோ த வைல்ட் அனிமல்ஸ் ஹண்டட் முகுந்த்ஸ் ஃபாதர். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த வைல்ட் அனிமல்ஸ் வந்து முகுந்தோட அம்மாவை வந்து வேட்டையாடி கொன்றுச்சாம். திஸ் இன்சிடென்ட் மேட் முகுந்த் ஹேட் வைல்ட் அனிமல். அந்த இன்சிடெண்ட்டில் இருந்து முகுந்துக்கு வந்து காட்டு விலங்குகள் அப்படின்னாலே பிடிக்காதான். இன் மெமரி ஆஃப் ஹிஸ் மதர் ஹீ கிராவ்ட் எ வுட்டன் ஸ்டாச்சு ஆஃப் ஹிஸ் மதர் அண்ட் ப்ரேட் எவ்ரிடே. அவங்க அம்மா ஞாபகார்த்தமாக அவன் வந்து அவங்க அம்மா மாதிரியே ஒரு உட்டன் மர பொம்மையை செஞ்சு டெய்லியும் அது வந்து அவங்க அம்மாவாக நினச்சி ப்ரே பண்ணுவானாம். ஒன் நைட் ஹீ வோக் டு ஹியர் ஹிஸ் மதர்ஸ் வேர்ட்ஸ். ஒரு நாள் அவன் திடீர்னு எழுந்திரிச்சு அவங்க அம்மா சொல்கிற வேர்ட்ஸை வந்து ஞாபகப்படுத்தி பார்த்தானாம். டு யூர் பார்ட் இன் எராடிகேட்டிங் த யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக் த்ரோ யுவர் ஆர்ட் பிகம்ஸ் பிளாஸ்டிக் இஸ் த கிரேட் ரிஸ்க் டு த என்விரான்மெண்ட். அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து பிளாஸ்டிக்கால் ஆன பொம்மையை வந்து இனிமேல் உருவாக்காத, அது வந்து இந்த என்விரான்மெண்ட், அதாவது இந்த சுற்றுச்சூழலுக்கு ரொம்பவே தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படின்னு அவங்க அம்மா சொன்ன வேர்ட்ஸ் வந்து அவன் வந்து கேட்குறானாம். ஸோ ஹீ ஸ்டார்டட் செல்லிங் வுடன் டாய்ஸ் அட் த சீப் ரேட்டு. ஸோ அதனால வந்து வுடன் டாய்ஸை வந்து அவன் வந்து ரொம்பவே சீப்பான ரேட்டுக்கு விற்க ஆரம்பித்தான். He was also clever at making handcrafts. Handcrafts அதாவது கைவினை கிராஃப்டெல்லாம் செய்கிறதுலையும் ரொம்பவே கிளவராக இருந்தான். He learned the art from his grandfather. இந்த கலைகள்லாம் வந்து அவங்க தாத்தா கிட்ட இருந்து தான் அவன் கற்றுக்கிட்டானாம். In the beginning he made dolls for children's using drywood. ஃபஸ்ட்லலாம் வந்து அவன் வந்து சில்ட்ரனுக்காக ட்ரைவுட், அதாவது காஞ்ச மரங்களான அதில் வந்து பொம்மைகள்லாம் செஞ்சு கொடுத்தானாம். Then he started making statues of any photo that shown to him. அதுக்கப்புறம் ஏதாவது ஃபோட்டோ காமிச்சாவே அதே மாதிரி பொம்மைகளை செய்யறதுக்கு அவன் கற்றுக்கிட்டானாம். லேட்டரா அதுக்கப்புறம் his father owned nothing
பட் த ஃப்ளாக் ஆஃப் ஷீப் அண்ட் த பீஸ் ஆஃப் லேண்ட். அவங்க அப்பா வந்து கொஞ்சம் ஆம், செம்பரி ஆடுகளையும் கொஞ்சம் நிலத்தையும் வந்து அவர் வச்சிருக்காரு. ஆல்சோ ஹீ ஒர்க்டு ஹார்ட் டு கீப் த ஃபார்ம் ரன்னிங். அவர் வந்து அதை அதை வந்து வளர்க்குறதுல வந்து அதை வந்து பாதுகாக்கிறதுல அது மெயின் அந்த ஃபார்ம் எல்லாம் அந்த கால்நடைகளை எல்லாம் வளர்க்குறதுல வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுவாராம். ஹி வாஸ் ரியரிங் சம் அனிமல்ஸ் லைக் கோட், கவ், ஹென். அதாவது என்னென்ன அனிமல்ஸ்லாம் வச்சுருந்தான்னா ஆடு, மாடு, கோழி இது 3ம் வச்சுருந்தாங்களாம். ஹிஸ் ஃபாதர் டுக் ஆல் த கேட்டில் டு பாஸ்டர் எவ்ரிடே. ஒவ்வொரு நாளுமே அவர் வந்து இந்த ஃபார்ம் அனிமல்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் டெய்லி மேய்ச்சலுக்கு விடுவாராம். வென் ஹீ ரிட்டர்ன் டு ஹோம் ஹீ வுட் ஆல்வேஸ் கவுண்ட் ஆல் த அனிமல். எப்போ வீட்டுக்கு வந்தாலும் அவர்கிட்ட இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் கரெக்டாக கவுண்ட் பண்ணி எல்லா அனிமல்ஸும் இருக்கா அப்படின்னு கவுண்ட் பண்ணி பார்ப்பாராம். ஒன் டே வென் ஹிஸ் ஃபாதர் ரிட்டன் ஹி சா தட் சம் அனிமல்ஸ் வேர் மிஸ்ஸிங். அதே மாதிரி ஒரு நாள் வந்து வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவர் கவுண்ட் பண்ணும்போது சம் அனிமல்ஸ் வந்து மிஸ் ஆகிறத அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஹிஸ் ஃபாதர் வாஸ் unable டு ஸ்லீப் பிகாஸ் த லாசஸ் ஆஃப் த அனிமல்ஸ் கெப்ட் இன்க்ரீசிங். அதனால அவருக்கு வந்து தூக்கமே வரலையாம். ஏன்னா இருக்க இருக்க வந்து நம்மளோட அனிமல்ஸோடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னால அவரால் தூங்க முடியலையாம். மோகன் வாஸ் worried about his fathers. அதனால அவர் ஃபாதரை நினச்சி அந்த பையன் வந்து ரொம்பவே ஒரி பண்ணினானாம். ஹீ ஹேட் டு டூ சம்திங். இதுக்குனால நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சானா அதுக்காக அவனுக்கு ஒரு ஐடியா வருது. அவன் என்ன ஐடியா பண்ணுறான் அப்படின்னா ஒரு உட்டன் ட்ரம், பெருசாக ஒரு உட்டன் ட்ரம்மை வந்து அவங்க அப்பாவுக்காக செஞ்சு அந்த உடன் ட்ரம்மிலேருந்து பெரிய நாய்ஸ், அதாவது அதை நம்ம தட்டுனோன்னா பெரிய சவுண்டு வரும்ல, டொம் டொம் டொம்னு சவுண்டு வரும்ல, அது வந்து வைல்ட் அனிமல்ஸை விரட்டுறதுக்காக உதவுனுச்சான் அவங்க ஃபாதருக்கு. ஸோ முகுந்து ஃபாதரும் ரொம்பவே ஹாப்பி அடைகிறாங்க. அந்த அனிமல்ஸ்லாம் வந்து ரொம்பவே இந்த சவுண்டை கேட்டு பயப்பட்டு இவருடைய ஃபார்ம் அனிமல்ஸ்க்கு அட்டாக் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கிச்சு. பட் த அனிமல்ஸ் கேம் அஸ் சூன் அஸ் சம்ஒன் ஸ்டாப்டு ட்ரம்மிங். ஆனால் யாராவது ட்ரம்ஸ் அடிக்கிறத நிறுத்துனாங்கன்னா அந்த அனிமல்ஸ்லாம் மறுபடியும் வர ஆரம்பிச்சிருமா. ஹிஸ் ஃபாதர் குட் நாட் பி அவேக் ஆல் நைட்டு. அவர் நைட்டு ஃபுல்லாக அந்த ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா அவரால் நைட்டு தூங்கவே முடியறது இல்லையா, முழிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ சூன் த வைல்ட் அனிமல் ஸ்டார்டட் அட்டாக்கிங் ஒன்லி அட் நைட். ஸோ வைல்ட் அனிமல்ஸ்லாம் வந்து நைட் டைம்ஸில் தான் அட்டாக் பண்ணுறனால அவர்னால தூங்க முடியறதில்ல. ஸோ அவர் ரொம்பவே ரெஸ்ட்லெஸ் அண்டு worry, ரொம்பவே கவலைப்பட்டு அவருக்கு வந்து ஃபீவர் வந்துருச்சு. ரொம்பவே அதாவது உடம்பு சரியாத நிலையில் இருக்கார். த நெக்ஸ்ட் டே த முகுன் வென்ட் டு த ஃபாரஸ்ட் டு ஃபைண்ட் த ஹாலோ லாக் ஆஃப் செடர். அதாவது மரக்கட்டைகளை தேடுறதுக்காக நெக்ஸ்ட் டே வந்து முகுந்த் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு போகிறான். பட் ஹீ குட் நாட் ஃபைண்ட் இட். ஸோ அவனால் வந்து அதை கண்டுபிடிக்க முடியல. ஹிஸ் ஃப்ரெண்ட் டோல்டு ஹிம் டு கட் தட் ராவுட் பட் ஹீ ரெஃப்யூஸ்ட். நீ வந்து நல்ல மரத்தையும் வெட்டலாம்ல அப்படின்னு வந்து அவன் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணுறானா. ஸோ அதை வந்து மறுக்கிறான். ஒய்? பிகாஸ் திங்க் ஒய் இட் இஸ் குட் டிசிஷன் நாட் டு கட் அண்ட் யூஸ் த லிவிங் ட்ரீ. அதாவது உயிருள்ள மரத்தை ஏன் வெட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா உயிருள்ள மரத்தை வெட்டினோன்னா அதுக்கும் உயிர் இருக்குல்ல. ஸோ அது வந்து நிறைய காய்கள், கனிகள், நிழல் எல்லாத்துக்கும் தரும். ஸோ அதனால் உயிருள்ள மரங்களை வெட்டக்கூடாது, காஞ்சு போன மரங்களை நம்ம வெட்டிக்கலாம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா முகுந்த் ஃபெல்ட் தட் ஹிஸ் மதர் வாஸ் ஸ்டில் லிவிங் இன் ஈச் ட்ரீ. அவன் வந்து என்ன ஃபீல் பண்ணுறான்னா அவங்க அம்மா வந்து ஒவ்வொரு மரத்துலேயும் உயிர் வாழ்கிறாங்க அப்படின்னு நினச்சி அவன் ஃபீல் பண்ணுறனால எந்த ஒரு நல்ல லிவிங் ட்ரீயும் வெட்ட மாட்டேங்கிறான். அட் லாஸ்ட் தே ஃபவுண்ட் சம் வுட் அண்ட் brought it home. At last they found some wood and brought it to home. கடைசியாக வந்து அவன் கொஞ்சம் மரங்களை வந்து கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். முகுன் went to the bed little early. அன்னைக்கு வந்து முகுந்த் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே பெட்டுக்கு போயிட்டானா. ஹிஸ் ஃபாதர் வாஸ் பீட்டிங் த ட்ரம்ஸ் டு ட்ரைவ் ஆல் த அனிமல்ஸ் அவே. அன்றைக்கி நைட்டு வந்து அவங்க அப்பா வழக்கம் போல் அந்த ட்ரம்ஸை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காராம். சடன்லி த சவுண்ட் ஆஃப் த ட்ரம் ஸ்டாப்டு. திடீர்னு அந்த ட்ரம்மோட சவுண்டு ஸ்டாப் ஆனனால ஏன் அப்படின்னா முகுந்த் ஃபாதர் வந்து ரொம்பவே டயர்டாயிட்டார். டயர்டாகி தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. நியர்லி 25 அனிமல்ஸ் காட் அட்டாக்ட் அட் நைட்டு.
அதனால 25 அனிமல்ஸ், அதாவது 25 அனிமல்ஸ் வந்து 25 அனிமல்ஸ் வந்து அன்னைக்கு நைட்டு மட்டுமே அட்டாக் பண்ணியிருக்கு அந்த வைல்ட் அனிமல்ஸ். தென் முகுந்த் thought of designing some wooden tigers and some wooden people to place on the farm. அதுக்காக முகுந்த் வந்து என்ன ஐடியா பண்ணுறான்னா, உட்டன் டைகர்ஸ், அதாவது மரத்தால் ஆன புலி பொம்மைகளையும் அதை மனுஷங்களை மாதிரி இருக்கிற பொம்மைகளையும் வந்து அவன் செஞ்சு அவனுடைய ஃபார்ம், அதாவது அவனுடைய அனிமல்ஸ் இருக்கிற இடத்துல வந்து வைக்கிறானாம். ஸோ த அனிமல்ஸ் வுட் பி அஃப்ரைட் அஸ் த பீப்புள் வாஸ் ஸ்டில் அவேக். அந்த மர பொம்மைகளை பார்த்து அந்த அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் வந்து பீப்புள் வந்து முழிச்சிட்ருக்காங்க, இன்னும் தூங்கலை, ஸோ அதனால அது வந்து அனிமல்ஸ் வந்து அப்படி நினச்சிக்கிட்டு போயிடும்னு நினைக்கிறான். ஃப்ரம் த டே ஆன்வர்ட்ஸ் த ஃபார்மர் அண்ட் ஹிஸ் சன் ஹேட் அ குட் ஸ்லீப். அந்த நாளில் இருந்து அவங்க அந்த ஃபார்மரும் அவங்க பையனும் வந்து நல்லா தூங்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அந்த பொம்மைகளை வச்சனால. மோஸ்ட் ஆஃப் த லேண்ட் ஓனர்ஸ் ஆர்டர்டு வுட்டன் அனிமல்ஸ் ஃப்ரம் முகுந்த். ஸோ இந்த ஐடியா நல்லா இருக்கனால அவங்க ஊரில் இருக்கிற மற்ற லேண்ட் ஓனர்ஸுமே இவங்கிட்ட அது மாதிரியான வுட்டன் அனிமல்ஸை ஆர்டர் பண்ணி ஆரம்பித்தாங்களாம். தி வாண்டட் டு சேவ் தேர் க்ராப்ஸ். ஏன்னா இவங்கள மாதிரியே அவங்களும் அவங்களுடைய விவசாயத்தையும் அவங்களுடைய கால்நடைகளையும் சேவ் பண்ண நினச்சாங்க. ஸோ த முகுந்த் ஸ்டார்டட் செல்லிங் டாய்ஸ் டு ஆல் கார்னர்ஸ் ஆஃப் த லேண்ட். அதாவது அவங்க வில்லேஜில் இருக்கிற எல்லா கார்னர், மூலை முடுக்கில் இருக்கிற எல்லா லேண்ட் ஓனர்ஸுமே லேண்ட் ஓனர்ஸ்கிட்டையும் இவனுடைய மரபொம்மைகள் விற்க ஆரம்பித்தான். திஸ் லெட் டு டிமாண்ட் த வுட்டன் டால்ஸ் ஓவர் பிளாஸ்டிக். இதனால் வந்து பிளாஸ்டிக் டாய்ஸ்லாம் வாங்க ஆரம்பிக்காத இவனுடைய வுட்டன் டாய்ஸ்லாம் வாங்க ஆரம்பித்தாங்க. ஹி வாஸ் ஹாப்பி தட் ஹி வாஸ் ஏபிள் டு டேக் பார்ட் இன் சேவிங் த வேர்ல்ட் த்ரூ ஹிஸ் ஆர்ட். இவனுடைய கலை மூலியமாக இந்த வேர்ல்டில் வந்து, அதாவது அந்த வில்லேஜையே அவன் வந்து சேவ் பண்ண ஆரம்பித்தான் வைல்ட் அனிமல்ஸ்கிட்டேருந்து. அதே மாதிரி அவனுடைய ஆர்ட்டையும் எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.